கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் மகிமைப்படுவாராக. ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை மிகுந்தவர், இரக்கமுள்ள தெய்வம். அவர் நம்மளை பார்த்து நமக்கு இந்த மாசத்துல கொடுத்த வாக்குத்தத்தம், புதிய காரியத்தை செய்திடுவார். புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிற தேவன் நிச்சயமாய் புதிய காரியத்தை செய்வார். அவர் நம்ம மீது அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறதுனால நம்ம பழையவர்களெல்லாம் ஒழித்து விட்டு புதிதையே நமக்கு செய்வார். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை எடுத்து சொல்லட்டும். ரோமர் 12:2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதுல என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபப்படுங்கள். இப்போ புதிய காரியம் செய்யறவரு நம்ம மனசை புதுசாக்குற, நம்ம மனசு புதிதாகும். நம்ம மனசு எப்ப புதிதாகும்? இந்த வசனம் நமக்கு கத்து கொடுக்குது. எப்ப நம்ம மனசு புதிதாகும்? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்பனா என்ன? இந்த உலகத்துல நிறைய பாவங்கள் இருக்கு. எங்க அந்த வசனம் எபிரேயர்ல சொல்லிட்டு சுற்றி நிற்கிற பாவங்களை தள்ளி விட்டு நம்ம ஓடணும். அப்படின்னா என்ன இருக்கு? என்ன அர்த்தம்? நம்மளை சுத்தி பாவம் நெருங்கி நிக்குதுங்க. எங்க பார்த்தாலும் எந்த பக்கம், ஏன் இதை செய்யக்கூடாதா? இதை கொஞ்சம் பார்க்க கூடாதா? இதுல என்ன கெட்டது இருக்குது? அப்படித்தானே இப்பத்து வாலிப பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யறாங்க தெரியுமா? இப்படி ட்ரெஸ் பண்ணா என்ன, நான் என்னுடைய உரிமை, நான் எப்படி வேணா நடப்பேன், என் இஷ்டம் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு ஒத்த வேஷம் எல்லாவற்றிலும் திரிக்கிறாங்க. உடையில மட்டும் இல்ல, இந்த செல்லு பார்க்கறது, இந்த மீடியால டைம் வேஸ்ட் பண்றது, இன்ஸ்டாகிராம்ல பேசுது, ரொம்ப எளிமையான ஏழைகளும் பணக்காரங்களும் செய்யற எல்லா காரியங்களும் இது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். நம்ம என்ன செய்யக்கூடாது? தரிக்க கூடாது. நமக்கு எல்லாத்துலயும் ஒரு லிமிட் இருக்கும். இதுக்கு மேல நமக்கு தேவையில்லாதது நம்ம போகவே கூடாது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்க கூடாது. நம்ம உடை உடுத்தினாலும் இது ஆண்டவரோட பிள்ளைங்க, எவ்வளவு நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதே போலதான் நம்ம பேசினாலும் நம்ம வார்த்தைகள் நல்லதா, தாழ்மையா, உண்மையா, உத்தமமா இருக்கணும். எனக்கு ரைட் இருக்கு அப்படின்னு எதிர்த்து அகங்காரமா, கோபமா, அதிகாரமா பேசுறதுக்கு ஆண்டவர் நமக்கு தரலைங்க. சோ நம்ம இந்த பிரபந்தத்துக்கு ஒத்த வேஷம் அவங்க செய்யறாங்களே நம்ம செஞ்சிடக்கூடாது, உலகத்தார் செய்யறாங்களே நம்ம செஞ்சிடக்கூடாது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று அறியணும். நமக்கு தெரியணும். என்ன தெரியணும்னு சொல்லுது இந்த வசனம்? நம் தேவனுக்கு பிரியமானது என்ன? என்ன காரியம் செய்தாலும் சரி, எங்க நீங்க நின்று பேசினாலும் சரி, எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் சரி, நான் இது செய்யறது என் தேவனை பிரியப்படுத்துமா? நான் இங்க போறது என் தேவன் பிரியப்படுவாரா? நான் என் பெற்றோரோட நான் இப்படி பேசுறது என் தேவன் பிரியப்படுவாரா அப்படின்னு சொல்லி நீங்க பகுத்தறிய கத்துக்கொள்ளணும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம், ஆண்டவருக்கு என்ன சித்தம் அப்படிங்கிறத நம்ம நல்லா அறிஞ்சு நின்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, இதை பகுத்தறியத்தக்கதாக, இதுதான் ரைட், இதுதான் ராங், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்னா, நம்ம மனம் புதிதாகணும். நாம பாவத்துல பிறந்தவங்க தான். நம்ம இந்த உலகத்தோடு தான் இருக்கோம், இந்த உலகத்தோடு தான் நடக்கிறோம், இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். ஆனா நமக்கு பகுத்தறிவு வேணும். இது ரைட், இது ராங் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்ம மறுரூபமாக முடியும். சோ நமக்கு மனம் புதிதாகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த பிரபந்தத்துக்கு ஒத்த விஷம் தரிக்க கூடாது. தேவனுக்கு பிரியமானது, நன்மையானது என்று பரிபூர்ண சித்த, ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு நம்ம அறிந்து கொள்ளணும். இதே நீங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக. டெய்லி, நாளுக்கு நாள், எவ்ரிடே we have to become new. எப்பங்க நம்ம புறம்பான மனுஷன் அழிஞ்சி உள்ளான மனுஷன்
நம்ம இருதயம் எண்ணம் இது என்ன செய்யணுமா? நாளுக்கு நாள் புதிதாகணும். சோர்ந்து போகாம புறம்பான மனுஷன் என்ன செய்யணும்? மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகணும். அப்ப எப்ப இந்த வசனம் தொடங்குவது பாத்தீங்கன்னா 4:14 ஆனபடினா அது எதனாலன்னு படிக்கும் போது நீங்க அதே வேர்ட்ஸ் 15 படிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 4:15 எதனால நமக்கு இது தெரியுமா? உள்ளான மனுஷன் எப்ப மாறுவான் தெரியுமா? அது சொல்லி இருக்கு. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால். எப்படிங்க புதிதான மனுஷன் எப்படி ஆகுறான்? உள்ளான மனுஷன் எப்படி புதிதாக்கப்படுகிறான்? அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால். நல்ல ஸ்தோத்திரம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும், கூடி ஸ்தோத்திரம் பண்ணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணும். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் பெருகும்படிக்கு இவை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இவையெல்லாம் தான் அதுதான் என்ன உள்ளான மனுஷன் புதிதாகும். நம்ம நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது நமக்கே அவரோட சித்தம் வெளிப்படியா தெரிஞ்சிடும். நமக்கே ஒரு அவருக்கு சித்தமில்லாத காரியம் எதாவது செய்யறோம்னா நமக்கு ஒரு பூர்ண சமாதானமே இருக்காது. நமக்கு அதுக்கு வழிகள் திறக்கவே படாது. நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாத்தையும் சப்மிட் பண்ணும்போது ஆண்டவர் அவருடைய பரிபூர்ண சித்தத்தை வெளிப்படுத்துவாரு. அவருடைய பிரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவாரு. நம்மளை மனசை புதிதாக்குவாரு. நம்ம உள்ளான மனுஷன் புதிதாகுவான். அவன் எப்படி புதிதாகுவான்னா நாளுக்கு நாள். ஏன் நாளுக்கு நாள்னு சொல்லியிருக்கு தெரியுங்களா? தினம் நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வரும். ஆமா, தினம் ஐயோ இன்னைக்கு அந்த ஐயா கூட பேசவே கூடாது, நம்ம வாயே திறக்க கூடாது, கத்தர் யுத்தம் பண்ணுவான்னு பண்ணா அவர்தான் முன்னாள் நிப்பாரு. அதுக்கு நம்ம கொடுக்கப்படுகிற சோதனை. அதனால நம்ம என்ன பண்ணணும்? நாளுக்கு நாள் நம்மளை புதிதாக்கி கொள்ளணுமா? எப்படியா? அநேக ஸ்தோத்திரங்கள்னால புதிதாக்குங்க. அப்போ என்ன கிடைக்கும்? உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாவான். அப்ப நீங்க verse 17 இதே 2 கொரிந்தியர் 4:17 வாசிங்கன்னா, காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. நம்ம என்னத்தை நோக்கி இருக்கிறோம்? நம்ம கோல் என்ன? நம்ம எதுக்கு வாழ்றோம்? நம்ம ஏன் இந்த மாதிரி மற்ற உலகத்துக்கு ஏற்ப வேஷம் தரக்கூடாது? எல்லாரும் வாழ்றாங்க, நாமளும் வாழ் இல்ல. நமக்கு ஒரு கோல் இருக்கு. என்னங்க நமக்கு கோல்? we have to go to heaven. நான் இயேசுவோடு காலமும் நித்தியமாய் வாழணும். அதான் நமக்கு முக்கியம். இந்த உலகம் முக்கியம் இல்லை. இது அநீத்தியம், இது டெம்பரரி, இட் இஸ் நாட் பர்மனன்ட். நமக்கு ஒரு பர்மனன்டான ஹெவன் இருக்கு. அந்த ஹெவனுக்கு போறதுக்கு நம்ம உள்ளான மனுஷன் தினம் புதுசாகணுங்க. நம்ம இந்த உலகத்தோட ஒத்து வாழ்ந்துடக்கூடாதுங்க. இதெல்லாம் விட்டு வெளியில வரணும், இயேசுவோடு வாழணும். அதனால நம்ம காணப்படாதவையை நோக்கி இருக்கிறோம். ஆமா, நோக்கி இருக்கிற நமக்கு என்ன ஆகுமா? அதி சீக்கிரத்துல நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரம். இந்த உலகத்துல நமக்கு வர உபத்திரம் எல்லாம் இட் இஸ் சிம்பிள். இது லேசான உபத்திரம். என் தேவன் நினைச்சா ஒரு செகண்ட்ல மாறிடும். நான் முந்தி கூட உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அவருடைய பேர் வல்லமை உள்ள தேவன். வனாந்திரத்துல ஆறுகளை உண்டாக்குறவர், வழிகளை உண்டாக்குறவர். அவர் ஒரே நிமிஷத்துல எல்லா சத்துருக்களையும் ஒன்னா கொட்டி அழிச்சு போட்டுருவார். அவ்வளவு வல்லமையுள்ள தேவனை நாம சேவிக்கிறோம். அந்த தேவன் ரொம்ப சீக்கிரத்துல இந்த நம்ம படுற பாடு எல்லாம் லேசானதா முடிஞ்சு போயிடும். அதி சீக்கிரத்தில் நீங்க இந்த நம்முடைய பாடுகள் உபத்திரவாங்க மிக நமக்கு இதனால என்ன ஆகும்னா நமக்கு நித்திய கன மகிமை உண்டாகும். தேவன் இடத்துல, இயேசுவின் இடத்துல நம்மளுக்கு நித்திய கன மகிமை உண்டாகும். நம்ம ஜீவ கிரீடம் பெறுவோம். நம்ம ஆண்டவரோடு ஜீவிப்போம், நித்தியமா ஜீவிப்போம். அதனால இங்க வாழ்ற இந்த டெம்பரரி வாழ்க்கை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வாட்? காணப்படாதவை போய் நம்ம சுதந்திரித்துக் கொள்றதுக்கு. அதனால இந்த பூமிக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க. ஆண்டவருடைய பூர்ண சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க. நாளுக்கு நாள் உங்க மனசை புதுதாக்கி மறுரூபப்படுங்க.
இப்போதும் அநேக ஸ்தோத்திரங்களால ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய மகிமையை விளங்கி கொள்ளுங்க. இந்த காலை இங்க இப்ப இருக்கிற இந்த உபத்திரவம் லேசா சீக்கிரமா அதிசீக்கிரத்துல முடிஞ்சு போயிடும். நித்தியத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும். அதுதான் நம்ம கோலு, அதுதான் நம்ம ஏமு. அதிசீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போறாருங்க. எல்லா இடத்துல சத்தியம் சொல்லியிருக்கப்படி எல்லா இடத்துலயும் எல்லா சயின்ஸும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. So Jesus is on the way. Get ready. ஆமா, உள்ளான மனுஷனை புதிதாக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? கர்த்தாவே, மகா இரக்கமுள்ள தேவனே, நீ நல்லவரையா. எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் ஆண்டவர். உங்களுடைய சத்தியம் எவ்வளவு ஆழமானது ஆண்டவரை. இந்த ஆழமான சத்தியத்தை எல்லாருக்கும் புரிய வைங்க ஆண்டவரை. எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும். இந்த உலகத்துல நாம வாழ்றது நித்தியம் இல்ல, காணப்படாம கர்த்தருடைய சன்னிதானத்துல நாம் அடைவதுதான் பூரணம். அதை அடைந்து கொள்வதற்கு இந்த உள்ளான மனுஷனை நாங்க நாளுக்கு நாள் புதிதாக்கி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன் சுவாமி. ஆமென். God bless you all.